புது கவிதை இதற்கு எல்லாம் இலக்கணங்கள் இல்லை. நான் உந்தன் பூமாலை ஓஹோஹோ எல்லை புறா ஒன்றே ஏங்கிது கையில் வராமலே. பொறுக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி பரவாயில்லையா வேலையெல்லாம்? வியாபாரம் பரவாயில்ல. வேலை பொறுக்கி தான் பழையன் கடையில் இடையில போடுறது. அப்படியா? பரவாயில்லையா? நம்ம ரூட்டு போகிறோன்னா அவரு எடப்பாடியார் நம்ம வார்டு. ஓ அவர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள். பழனிசாமி எடப்பாடியார் அவர் உங்களுக்கு தெரியுங்களா? அவருக்கு என்ன தெரியும்? டிவியில் பாட்டு பார்க்கறதுக்கு டிவியில் வாய்ப்பு வாங்கி தரேன்னுக்கிறார் எடப்பாடியார். அதுக்கு நான் அவரை போய் சந்திக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஓ சூப்பர். மாதேஸ்வரம் மலைக்கு போய் முடியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் போய் பார்க்கலாம். ஓ அவர் போய் பார்ப்பீங்க. அவர் போய் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகிறேங்கிறாரு. வருங்கால சிங்கர் நீங்கள் நல்லா பாடுறீங்கண்ணா, அருமண்ணா. அதாவது எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் அவர் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரங்கிறாரு. நீ முதல்ல வந்து ரெடியாகு, என்னை வந்து ரெடி ஆகிட்டு வந்து பாரு, உனக்கு அந்த ஒரு சிங்கராக அவனை சேர்த்து விட்றேங்கிறாரு. அவர் கண்டிப்பாக பண்ணுவார். நல்ல மனுஷன் தான், ரொம்ப நல்லவர். எனக்கு தெரிய கேள்விப்பட்டுக்கிறேன். சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கர் ஆகுவீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து ஃபீலே பண்ண வேண்டாம். உண்மையாக சொன்னால் அவர் சொன்னார்னா அது நடக்கும். எடப்பாடியார் சொன்னார்னா அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்கண்ணா, உங்கள் பேர் என்னங்கண்ணா? சந்திரன். ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு சொன்னால் நம்மளோட முட்டாளங்க யாரும் இருக்க மாட்டோம். ஒருத்தர் வந்து பேரு புகழோட இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வந்து திறமையாலேயோ ஒரு கட்டிடம் உழைப்பாலையோ கிடையாது. அவர் கிடைச்ச அந்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். அதனால தான் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. வாய்ப்புகள் வந்து சில பேருக்கு வந்து தானா வரும். அது ஆண்டவருடைய அருள். அப்படி வரலன்னு சொன்னா நாம வாய்ப்புகளை தேடி நாமளே வாய்ப்புகளை உண்டாக்கிக்கணும்.